அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பைத்துல் மால் ஒரு அரசாங்கத்தை ஆளுகின்ற நிதி திட்டம். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு நிர்வாக கட்டமைப்பு. இது பல நாடுகளில், குறிப்பாக முஸ்லிம் நாடுகளில் அதனுடைய செல்வாக்கை பல வழிமுறைகளில் செயல்படுத்தி வருவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இலங்கையில் மிகவும் முக்கியமான ஊர்தான் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக என்று பல துறைகளில் இடம் பதித்த ஒரு ஊர்தான் அக்குரணை. அக்குரணை பைத்துல் மால் தொடர்பாகத்தான் இன்று நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் அக்குரணை பைத்துல் மாலினுடைய செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அப்துசலாம் ஹாஜியார் அவர்கள். அந்த வகையில் அஸ்னா மத்திய பள்ளி வாயிலுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி எமக்கு கூற முடியுமா இருக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய இந்த காலை பொழுதினில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. என்னை பற்றி சொல்வதாயின், நான் அக்குரணை தெலுங்குகவத்தியில் பிறந்து தற்போது தொடங்குள்ள பகுதியில் வசித்து வருகின்றேன். 4 பிள்ளைகள், 3 பேரப்பிள்ளைகளுடன் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கேட்பது போல் அஸ்னா பள்ளியுடனான என்னுடைய தொடர்பு 1995ஆம் ஆண்டு முதல் ஆரம்பித்தது. அக்கால பகுதியில் அக்குரணை நகரில் நான் அஸ்னா மார்க்கெட்டில் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அன்றைய நிர்வாக சபை தலைவராக இருந்த அல்ஹாஜ் ஃபலீல் மாஸ்டர் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு, நிர்வாகத்துக்கு நீங்களும் வந்து சேவை செய்யலாமே என்று கேட்டபொழுது நான் அதை தாராளமாக ஏற்றுக்கொண்டு, ஒரு நாள் மஹரிபு வேளையில் என்னை அழைத்து செயலாளராக அப்பாயின்மெண்ட் பண்ணினார்கள். அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள், 2000 ஆண்டு ஆரம்ப கால பகுதி வரை அஸ்னா பள்ளியில் நிர்வாக சபையின் கௌரவ செயலாளராக கடமையாற்றினேன். அக்கால பகுதியில் பெரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நிர்வாக சபையில் நான் ஒரு இளம் அங்கத்தவராக இருந்தேன். என்னை விட வயதில் மூத்தவர்கள்தான் அங்கத்தவர்களாக, தலைவராக இருந்தார்கள். அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மர்ஹூம் ஃபலீல் ஹாஜியார், மர்ஹூம் NMA ஹமீட் ஹாஜியார், மர்ஹூம் ஜலால்தீன் ஜேபி, மர்ஹூம் இஸ்மாயில் மாஸ்டர், மர்ஹூம் கலீல் இன்ஜினியர், மர்ஹூம் MGH முகமது ஹாஜியார் போன்ற பலரும், மர்ஹூம் அஜ்வாட் மௌலவி போன்ற பலரும் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது நான் ஒரு இளம் ஆளாக நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள என்னால் முடிந்தது. அக்கால பகுதியில் அஸ்னா நிர்வாகத்தின் கீழ் நிறைய வேலைகள் செய்ய கிடைத்தாலும், அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், அஸ்னா குர்ஆன் மதரசா அக்கால பகுதியில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்று நல்ல நிலைமையில் போவதை காண மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பைத்துல் மால் என்பது வெறுமனே ஒரு சதக்கா கொடுக்கக்கூடிய இடமாக மாத்திரமல்ல. அது ஜகாத், சதக்கா, ஊழியர்களுடைய சம்பளம், கொடுக்கல் வாங்கல்கள், ஃபைஉ, கனிமத் என்று பல விடயங்களை அது உள்ளடக்கியிருந்ததாக இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். அந்த வகையில் அக்குரணை பைத்துல் மால் அதனுடைய தனது செயற்பாட்டை எவ்வாறு தற்போது நடைமுறைப்படுத்தி வருகின்றது, அதன் மூலம் பயனடைந்த மக்களுடைய தொகை எவ்வளவாக இருக்கின்றது, ஒவ்வொரு மாதமும் அதற்கு வரக்கூடிய வருமானங்கள், அதே போன்று செலவழிக்கக்கூடிய விடயங்கள் எதற்கு செலவாகின்றது, அதே போன்று அதனுடைய எதிர்கால திட்டங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, இவ்வாறு சில விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்த முடியுமாக இருக்கும். பைத்துல் மால் 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை நல்ல முறையில் நடந்து கொண்டு போகின்றது. நான் 2023ஆம் ஆண்டு அதன் செயலாளராக கடமையேற்று இன்று வரை செய்து கொண்டு வருகின்றேன். அக்குரணையில் இயங்கும் பிரதான சமூக சேவை நிறுவனங்களான
பைத்துல் ஜகாத், பைத்துல் மால் இரண்டுமே நல்ல முறையில் தனது கடமைகளை அழகான முறையில் செய்து கொண்டு போவதை காண மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பைத்துல் மாலுக்கு நிறைய தனவந்தர்கள் நன்கொடைகள் வழங்கி இந்நிறுவனத்தின் வளர்ச்சியில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதை காண மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இதன் முக்கிய பங்குதான் அக்குருணையில் வட்டியை ஒழிப்பது, வட்டியில் ஈடுபடுபவர்களை தடுப்பது, கடன் அழகிய கடன் கொடுப்பது போன்ற விடயங்கள். அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை சுமார் 50,000 பேருக்கு மேல் இதில் கடன் வசதிகளை பெற்றிருக்கின்றார்கள். எப்படியும் ஒரு மாதத்துக்கு 3 கோடி அளவில் கடன் வழங்கப்படுகின்றது. இந்த கடன் வசதிகளை வழங்கும் பொழுது அவர்கள் நகைகளை அடமானமாக வைத்துத்தான் நாங்கள் கடனை வழங்குகின்றோம். சரியான நேரத்துக்கு திருப்பி விடுகின்றார்கள் என்றாலும் ஒரு சிலர் தனது கஷ்டங்களை கூறி இன்னும் காலங்களை நீடித்துக் கொள்வதும் உண்டு. 3 மாத காலம், சில நேரம் 4 அல்லது 5 மாதங்களாக நீடிக்கவும் படுகின்றது. என்றாலும் எந்த கடனுமே திரும்பி வராமல் இதுவரையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இது நல்ல முறையில் அழகான முறையில் திட்டமிடப்பட்டு செய்கின்றது. இந்த பைத்துல் மாலின் ஆரம்ப கர்த்தாவான மர்ஹூம் மஹரூப் சார், அதாவது பத்ரீன் மஹல்லாவைச் சேர்ந்த மஹரூப் சார் என்று அழைக்கப்படும் ஒரு வங்கியின் மூத்த அதிகாரியாக, அரசாங்க உத்தியோகத்தில் மூத்த அதிகாரியாக, உயர் அதிகாரியாக கடமையாற்றி அவருடைய அனுபவங்களை இந்த பைத்துல் மாலில் பகிர்ந்து கொண்டதன் காரணமாக இது எல்லா வகையிலும் திட்டமிடப்பட்டு நல்ல ஒரு நிறுவனமாக செயற்பட்டு இருக்கின்றது. இவ்வேளையில் மர்ஹூம் மஹரூப் சார் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அவர்களின் கபரை அல்லாஹ் பிரகாசமானதாக்க வேண்டும் என்று துஆ செய்து கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். முக்கியமான ஒரு விடயத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். அதாவது கல்வி ரீதியாக அதனுடைய செயற்பாடு மிகவும் பாரிய முறையில் அமையிருக்கின்றது. அதனுடைய திட்டங்கள் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம்தான் அது. அந்த வகையில் பைத்துல் மாலினுடைய கல்வி திட்டம் அது அதனுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர இருக்கின்ற போது அதில் பலர் பங்காற்றி இருப்பார்கள், அவர்களுடைய பெயர்கள் உட்பட. அதே போன்று அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கின்றது, அதே போன்று அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்தி கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் இருக்கின்றது என்பது பற்றிய தெளிவை நமக்கு வழங்கும். இதன் எதிர்கால திட்டங்களை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் எதிர்கால திட்டங்களில் ஒன்றுதான் அக்குருணில் இருக்கும் வறிய மாணவர்களுக்கு புலமை பரிசில் ஸ்காலர்ஷிப் வழங்குவது. இது நீண்ட காலமாக பைத்துல் மாலில் பேசப்பட்டு வந்தாலும் கடந்த 2024ஆம் ஆண்டு இது சம்பந்தமாக பேசப்பட்டு 2025ஆம் ஆண்டாகும் பொழுது இது செயல் வடிவுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி இது உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். நம்முடைய வாட்ஸ்அப் குழுமம் இருக்கின்றது. அதிலே உங்களுக்கு இணைந்து கொண்டு இதனுடைய மேலதிக விடயங்களை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற விடயத்தையும் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஸ்காலர்ஷிப் ப்ராஜெக்ட் உண்மையில் பைத்துல் மால் நிறுவனத்தின் ஒரு கிளை நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் பைத்துல் மால் ஸ்காலர்ஷிப் ப்ராஜெக்டில் 18 அங்கத்தவர்கள் கடமையாற்றுகின்றார்கள். அதன் கௌரவ தலைவராக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் பேராசிரியருமான SMM மஜாஹிர் நலிமி அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜனாப் நவாஸ் ஃபாரூக், டாக்டர் MKM ஹரீஸ், இன்ஜினியர் ரம்சி போன்றவர்களும் இன்னும் அக்குருணியில் உள்ள மூத்த உலமாக்களான அஷேக் ALM நைம் மௌலவி, அஷேக்
எம்ஒய்எம் மாஹிர் மௌலவி, அஷேக் எம்ஒய்எம் இப்ராஹிம் மௌலவி போன்றவர்களும் இதில் இணைந்து இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் அக்குருணை மஸ்ஜிதுகள் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் லோயர் அஸ்மி ஃபாரூக் அவர்களும், மஸ்ஜிதுகள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் பிரதர் இர்ஃபான் காதர் அவர்களும், இன்னும் பல சமூக சேவையாளர்களும் இந்நிறுவனத்தில் இணைந்து இந்நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்கள் அனைவரினதும் சமூக சேவைகளை ஏற்று நற்கூலிகள் வழங்குவான். செல்வந்தர்களுக்கு மாத்திரம் அல்லது தனவந்தர்களுக்கு மாத்திரம் என்பதாக அல்ல, அது பொதுமக்களோடு மிகவும் நெருங்கிய பிணைப்பை கொண்டிருக்கின்றது. அதே போன்று பொதுமக்களுக்கு பல பயன்களை அது பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையில் பொதுமக்கள் அதனோடு எவ்வாறு தன்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்ள முடியும் என்பது பற்றியும் ஒரு சிறியதொரு தெரிவை தர முடியுமாக இருக்குமா? தனவந்தர்கள் முடியுமான உதவிகளை செய்வதுடன் அக்குருணையைச் சேர்ந்த வியாபாரிகள் முழு இலங்கையிலும் வியாபாரம் செய்யும் ஸ்தலங்களில் உண்டியல்கள் வைக்கப்பட்டு அந்த உண்டியல்கள் மூலம் பெரியொரு வருமானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்டியலுக்கு பொறுப்பாக 2 உலமாக்கள் தன்னை ஈடுபடுத்தி முழுமையாக அவர்கள் உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அவர்களின் இஹ்லாஸான உதவிகளை ஏற்று அவர்களுக்கு நட்புலி வழங்க வேண்டும். இந்த உண்டியல்களும் பைத்துல் மாலின் வருமானத்தில் பெரியொரு பகுதியாக இருக்கின்றது. அதே நேரம் அக்குருணையில் உள்ள சகல வீடுகளுக்கும் 100க்கு 40 அல்லது 50 விதமான வீடுகளில் எமது பைத்துல் மால் உண்டியல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உண்டியல்கள் சம்பூர்ணமாக நிறைந்தவுடன் அதை காரியாலயத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்துவிட்டு புதிய ஒரு உண்டியலை ஆர்வத்துடன் எடுத்துச் செல்கின்றார்கள். இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இன்னும் சில வீடுகளும் பாக்கி இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் சம்பூர்ணமாக முழு அக்குருணையிலும் பைத்துல் மால் உண்டியல்கள் இருக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம். இந்த வகையில் அக்குருணையில் உள்ள சில வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்கள் யோசிக்கலாம், பைத்துல் மாலுக்கு நாம் எவ்வாறு உதவி செய்யலாம் என்று. உண்மையில் பைத்துல் மாலுக்கு 1000 லட்சம் என்று உதவி செய்ய தேவையில்லை. அப்படி உதவி செய்வர்களும் இருக்கின்றார்கள். உங்களால் முடிந்த ஒரு தொகையை, அது ₹1 இருக்கலாம், ₹10 இருக்கலாம், ₹100 இருக்கலாம், அதில் தொகை எவ்வளவு என்பதல்ல, உங்களுடைய நியத்துக்குத்தான் கூலி கிடைக்கின்றது. எனவே உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு உங்களால் உதவி செய்யலாம். அதனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தாலா உங்களுடைய அனைத்து விடயங்களையும் இலகுபடுத்தி வைப்பானாக. நிச்சயமாக இந்த திட்டத்திற்கு பங்காற்றக்கூடிய ஆலிம்கள், பொதுமக்கள், கல்வியலாளர்கள் மற்றும் ஏனைய அனைவரும் நிச்சயமாக முழுமையான இஹ்லாஸுடைய நோக்கத்தோடு தான் இணைந்திருக்கின்றார்கள் என்பதை நமக்கு அவரோடு கதைத்து கலந்துரையாடி நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ளும் போது நமக்கு தெரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. உங்களாலும் இதற்கு பங்காற்ற முடியும். உங்களுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவையுடைய மக்களுக்கும் அது நிச்சயமாக போய் சேர முடியும் என்பதையும், அதற்கான அனைத்து திட்டங்களும் இவர்கள் மத்தியில் முழுமையான திட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய நண்பர், என்னுடைய தோழர், என்னுடைய அயல் வீட்டு சகோதரன் ஒருவர் இதன் மூலமாக ஒரு கல்வி தகமை அடைகின்றார். இதன் மூலமாக தன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றார். அல்லது தன்னுடைய கடனை கௌரவமாக அவர் கேட்டு அதனை கௌரவமாக தன்னுடைய அந்தஸ்தை அவர் சமூகத்தில் வைத்துக் கொள்கின்றார். இவ்வாறு பல விடயங்களில் பைத்துல் மால் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் இதற்கு உங்களால் முடியுமான பங்களிப்பை கட்டாயம் வழங்க வேண்டும். சில போது இதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, என்னால் முடியாது, எதிர்வரும் காலங்களில் நான் பங்களிப்பு செய்ய தயாராக இருக்கின்றேன், அதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய பங்களிப்புகளை நான் இந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் வழங்குவேன் என்பதாக உங்களுக்கு வாக்கு தர முடியும். அதுவும் சிரமமாக இருக்கும் என்ற ஒரு நிலைமை தோன்றினால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய சகோதரன் ஒருவருடன் இதனை நீங்கள் அல்லது சகோதரி ஒருவருடன் நீங்கள் கட்டாயம் இதனை பகிர்ந்து கொள்ள முடியும். நன்மையில் முழுமையாக நீங்கள் பங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். யாரொருவர் ஒரு நல்ல விடயத்தின் பால் தூண்டுகின்றாரோ அல்லது அதனை சுட்டி காட்டுகின்றாரோ அவருக்கும் அதே போன்று கூலி கிடைக்கும் என்பதாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். இவர்களுடைய வார்த்தைகளை கட்டி காப்பதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் முயற்சிப்போமாக. இந்த சதகாவில், இந்த நட்பணியில், இந்த சமூக பணியில், இந்த கல்வி பணியில் நாங்களும் ஒன்றிணைவோம், இருகரம் சேர்த்து சுவனத்தை நோக்கி நகர்வோம் என்பதை கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.